திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஸ்கூட்டி திட்டத்தை வழங்கினார். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மா அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, கொடுத்த வாக்குறுதியை முதல் நாளே கையெழுத்திட்டு நிறைவேற்றுவார்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள்? தேர்தல் நேரத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்டோம். 27 மாதங்கள் போராடினோம். சட்டமன்றத்திலேயும் அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் போராடி 1000 ரூபாய் என்னாச்சு, வாக்களித்த மக்களை ஏமாற்றி விட்டீர்களே என்று கேட்ட போது நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி அரிசி கார்டு வைத்திருக்கின்ற 2,15,00,000 குடும்பங்களை விட்டுவிட்டு தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 1,13,00,000 பேருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் போராடிய காரணத்தால் தான் இன்று அந்த 1,13,00,000 பேருக்கும் கிடைத்திருக்கின்றது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். அம்மா அவர்களைப் போல வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இப்பொழுது தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேர் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது வாக்கில் கேட்கின்ற போது நான் தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் மக்களும் தகுதி பார்த்து வாக்களித்திருப்பார்கள். ஏமாந்து விட்டார்கள். அன்றைய தினம் அவருடைய அப்பா ஆட்சியில் இருக்கின்ற போது 2006ஆம் ஆண்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னார். அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், கலைஞர் அவர்களே, கருணாநிதி அவர்களே, 2 ஏக்கர் நிலம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, குடியிருப்பதற்கே இடமில்லாமல் இருக்கின்றது, பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். வந்தால் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. கடைசியாக அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள், கருணாநிதி அவர்களே, 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீங்களே, ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் அன்றைய தினம் கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? வாக்களித்த மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இல்லை என்றால் பரவாயில்லை, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று வாக்களித்தவரை எப்படி அவருடைய தமையன் ஏமாற்றினாரோ அதே போல இன்றைய தினம் அவருடைய மகன் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார். 5 பவுன் யாரெல்லாம் அடமானம் வைக்காமல் இருக்கின்றீர்களோ உடனே வைத்து விடுங்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் தள்ளுபடி என்று சொன்னார். தமிழக அரசை கண்டித்து மதுரையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.